சீமான் ப்ரோ, வெரி சாரி ப்ரோ. ஏன்னா இங்கே ஆட்சி நடந்து 100 நாள் ஆகுது. நானும் அப்படி மாறிடும் இப்படி மாறிடும் நாங்கள் நினச்சோம். ஆனால் அப்படிலாம் மாறலை. கரண்ட் பில்லை பாருங்கள் எங்கே போயிருக்கு. நான் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். நான் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, விஜய் வந்திருக்காருன்னு என்னாச்சுன்னு தெரில, விஜய்க்கு மாற்றி போட்டேன். கடைசியில் பார்த்தா ரொம்ப தாங்க முடியல ப்ரோ. என்னாச்சுன்னா கரண்ட் பில்லை பாருங்கள் 2000 3000 வருது. நான் சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தா ஒரு யூனிட்டுக்கு அவர் ₹1 நச்சு எடுத்திருந்தா 100 யூனிட் யூஸ் பண்ணால் 100 தான். அதை கெட்ட முடியாமலாம் இல்லை. 1000 யூனிட் யூஸ் பண்ணால் 1000 தான் கெட்டுவேன். அவ்வளோதான், ஈஸி. ஆனால் இப்போ 200 யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சுன்னா அது வேறு அமௌண்ட்டு. 500 யூனிட்டுக்கு மேலே ஓடிட்டுன்னா அது எங்கேயோ போகுது, அமௌண்ட்டு ஆயிரக்கணக்கில் போகுது. இது சீமானுக்கு நான் போட்டிருந்தேன்னா 501 யூனிட் யூஸ் பண்ணாலும் நான் 501 ரூபா கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் விவசாயம் சூப்பராக இருக்கும்னு நானும் நினச்சேன். ஆனால் விவசாய கடனே பாதி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, பெண்கள் பாதுகாப்பு சீமான் இருந்திருந்தால் கூட இந்த நேரத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு என்னால் கணிக்கவே முடியலை. எத்தனை போலீஸு எடுத்திருப்பாங்க, நிறையா விழிப்புணர்வு வந்திருக்கும், நிறைய போலீஸ் வச்சு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, நிறைய நடந்திருக்கும், கொஞ்சம் பெண்கள் பாதுகாப்பும் இருந்திருக்கும். ஆனால் தாவைக்காவில் எப்படின்னு தெரில, நிறையா ரேப் கேஸு வந்துக்கிட்டே இருக்குது. தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது. ஓட்டை ரிட்டன் எடுக்கிற ஆப்ஷன் எதுவும் இருக்குதா தேர்தல் ஆணையத்தில்? இருந்துருந்துன்னா ரிட்டன் எடுத்திருப்பேன். சீமான் ப்ரோ, வெரி சாரி ப்ரோ, தெரியாமல் மாற்றி போட்டேன். வேறு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகுதோ தெரில. 100 நாள் ஆகியிருக்கு, என்ன மாற்றம் வந்திருக்கோ தெரில. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லோரும் இந்த 2500 சொன்னாங்க பாருங்க. எல்லோரும் அதிலே ஃப்ளாட்டு. 2500 100 நாளில் 2500 வரல. கேஸு ஃப்ரீ சிலிண்டர் இன்றைக்கி வரைக்கும் 1023 கொடுத்து 2 ட்ரிப்பு வாங்கியாச்சு. இந்த காசுலாம் ரிட்டன் தருவாங்களா? முதல்ல சிலிண்ட்ரு தருவாங்களா? இந்த 2500 சிலிண்டர்லேயுமே வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மாலாம் ஏசிட்டாங்க. என்ன இல்லை, நீ சீமானுக்கெலாம் போடாத, விஜய்க்கு போடு, விஜய் தான் வீட்டின் தலைமகன் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பேசுனே தெரியல. கடைசியில் பார்த்தா சிலிண்டரும் வரல, 2500 வரல. என்னமோ நடக்குது. அதை மாற்ற இதை மாற்றனாங்க, மாறின மாதிரியே தெரியலை. ஸ்கூலுக்கு போய் டிவிக்கேன்னு கத்துறதுலாம் வேலையா? அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? இங்கே இருக்கிற கனிம வளத்தை பாதுகாப்புன்ட்டு மறுபடியும் இங்கேருந்து மலையை உடச்சி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஏதோ தடைன்னு ஏதோ போட்டாங்க போல், அது இன்னும் இருக்கா என்னன்னே தெரியல. இன்னொரு வீடியோவில் பார்த்தா எல்லாருக்கும் கொண்டு போகிறாங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான். சீமான் ப்ரோ, வெரி சாரி ப்ரோ. இனிமேல் நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சாரி ப்ரோ, சீமான் ப்ரோ.